மாபெரும் சபைக்கு முன்பாக வந்த பொழுது குலாச்சார வன்மை என்ன வேற என்ன விளக்கம் விளக்கம் தெரியுமா உனக்கு? மகாராஜா நான் அதிகாரோட மந்திரி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். எதாவது சொல்லக்கூடாது. என்ன சொல்ல போறீங்க? வாழ்ந்து என்ன இல்ல மகாராஜா என்ன சொல்ல போறாங்க? எதிர்பார்க்கறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். அந்த குண்டாலா குந்தலாபுரி பட்டணத்தை மக்களுக்கு ஏற்ற மன்னனாகவும் மன்னனுக்கு ஏற்ற மக்களாகவும் ஆட்சி செய்து வருகிறேன். ஆமா தெரிஞ்சு கொண்டாங்க. குலசேகர மகாராஜன் மற்ற விஷயம். ஆமாங்க தெரியும், ஒன்னதான தெரியும். சிட்டி கொண்ட சடையா அழகும் எப்படி இருக்கிறது என்ன முடியும்? காணும் காலில் இருக்க வெந்தயமோ காலில் இருக்க தோடும் காலில் இருக்க தோடா காலில் தாண்டா வெந்தயம் இருக்கும். காலில் வெந்தயமோ என்ன பத்தி தெரிந்து கொண்டா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா. இப்பொழுது ஒரு நாள் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆச்சா அப்படின்னு
நீ வேற ஏன்டா நீ வேற ஆச்சா ஆகலைன்னா அவருக்கு எப்போ அவர் தான் நம்ம மேல நிக்க போறோம். அதுதான் கேட்டேன். ஒரு ஆச்சா ஆகலையா? இருந்தாலும் நம்முடைய தேசத்தை பத்தி அப்படி ஆமா கேளுங்க. நானும் முடியாதுங்களா? எந்த கேள்வி கேளு. ரெடி? ஒண்ணு கேட்பேன். சரியா போய் சொல்லணும். ஒண்ணு ஒண்ணா கேளுங்க. ஆமா கேட்க ஒண்ணா படுத்து போடுறேன். ஆலயம் தோர்களும் சொல்லக்கூடிய மாரியம்மன் சொல்லக்கூடிய எல்லா ஆலயங்களிலும் தினமும் 6 கால பூஜை அன்ன நைவேத்தியம் ஆமா ஆமா நடக்கிறதா? தேவாலயம், விமாலயம், கிருஷ்ணாலயம், மாரியம்மாலயம், பெருமாள் ஆலயம், எல்லா கோயிலையும் அந்த நிகழ்ச்சியும் சரிவா நடந்து வருது. ஒன்று குறை இல்லை. அந்த கிளியும் சேர்ப்பமும் மந்திரியாரே சொல்லுங்கய்யா. கீரியம் சர்ப்பம் என்று சொல்லக்கூடிய ஆகமும் ஒரே கிண்ணத்தில் பாலறிந்து வருகின்றது. மகாராஜா உங்களுடைய ஆட்சி புரியும் காலத்திலே யாதொரு குறையும் இல்லாமல் கீரியும் சர்ப்பமும் ஒன்றாக பாருங்கள். மகன் இருக்கிறார்கள், உங்களுடைய மனைவி இருக்கிறார்கள், அவங்களை பற்றி சொல்லுங்கள். அப்படியா? நமக்கோ மகன் மனைவி குணாவதி, எங்களுக்கோ 2 குழந்தைகள். 2 குழந்தைகள். ஆமா. சாந்த 2 குழந்தைகள், 2 ஆண் குழந்தைகள். ஆமா ஆமா. இருந்தாலும் எங்களுக்கு வயசாயிருச்சு. ஆமா. அவங்களுக்கு பட்டம் சுற்றி வைக்கணும். அதனால என் தேவியாகிய குணாவதி அழைத்து அப்படி அகட்டு குணாவதி